தோற்றுமடியும் தகர்ந்து போகும். நெதன்யாகுவும் ட்ரம்பும் சியோனிச சக்திகளும் தோற்றுமடியும் தகர்ந்து போகும். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய ஏக இறைவனின் தீர்ப்பையை கொண்டு இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்கின்றோம். இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. உலக பயங்கரவாதி அமெரிக்காவும் அவர்களுடைய கள்ள குழந்தையான இஸ்ரேலும் இன்று கூட்டு சேர்ந்து உலக மக்களுடைய பகிரங்க எதிரியாக இருந்து வருகின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். உலக பயங்கரவாதி அமெரிக்காவும் அவருடைய கள்ள குழந்தையான இஸ்ரேலும் உலக மக்களுடைய பகிரங்க எதிரி என்பதை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் மனிதநேயமற்ற கொடூர மிருகங்கள் என்பதையும் உலகமே நன்கு அறியும். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் கடந்த சில நாட்களாக ஈரானிய மக்கள் அரசு மீது தொடர்ந்து கொடூர தாக்குதலை அவர்கள் நிகழ்த்தி வருகின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஈரானுடைய ஆட்சியாளர், அதனுடைய அதிபர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரோடு இன்று அவர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். உலக மக்களுடைய மனிதநேயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இவர்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயம் என்பதை ஒரு மெத்தன போக்காக இந்த சர்வாதிகார அமெரிக்காவும் இஸ்ரேலிய அரசும் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இவர்கள் மனிதநேய கூட்டு படுகொலைகளை உலகம் முழுக்க அரங்கேற்றி வருகின்றார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று ஈரானுடைய ஆட்சியாளர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோடு இன்று அவர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார். நேற்றைய தினம் அங்கு இருக்கக்கூடிய பள்ளியிலும் மருத்துவமனையிலும் இந்த உலக பயங்கரவாதி, உலகத்துடைய அடாவடியான இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையிலும் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலும் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள். அங்கே கடுமையான குண்டு வீச்சு நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 40 பேர், அதில் மாணவிகள் உட்பட சிறுமிகள் உட்பட 40 பேர் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உலகத்துக்கு மனிதநேய ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய, பெண்ணடிமைத்துவத்துடைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே அமெரிக்கா, இதே இஸ்ரேல் நேற்று கூட்டு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே குண்டுகளை வீசி கிட்டத்தட்ட 40 பேரை அவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். உலகமே கைமூடி கண்ணை மூடி கைகளை கொட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில மத ஒற்றுமையாளர்கள், மனிதனே மிக்கவர்கள் இதற்காக இங்கே குரல் கொடுத்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக அந்த ஈரானுடைய ஆட்சியாளர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கூறிய வார்த்தையோடு என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நாம் மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய வார்த்தை, இன்று நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில், இன்று அமெரிக்காவை இஸ்ரேலை அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஒரு மாவீரன் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு செய்துள்ளார். அவர் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய உரையில், என்னுடைய உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லை, என்னுடைய உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லை, என்னுடைய உடலுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. என்னுடைய 86 வயது கடந்த என்னுடைய உடலுக்கும் 86 வயது அவருக்கு 86 வயதை கடந்த என்னுடைய உடலுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. கொள்கை கோட்பாடுகள் என்பது கட்டமைக்கப்பட்ட சமூகங்களுக்கு, கொள்கை கோட்பாடு உள்ள சமூகங்களுக்கு தலைவர்கள் என்பவர்கள் வழிபோக்கர்களாக இருப்பார்கள். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் கொள்கையால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பை அவர் நமக்கு முன்னால் பாடமாக சொல்லிவிட்டு அவர் நம்மை விட்டு அவர் சென்றிருக்கின்றார். பொதுவாக கூறுவார்கள், இறைவழி பாதையில மரணித்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள் என்று கூறுவார்கள் இல்லையா? குர்ஆன் கூறுகின்றது, இறைவனுடைய பாதையில மறைத்தவர்களை அவர் தன்னுடைய நாட்டுக்காக, இந்த மார்க்கத்துக்காக அவருடைய தன்னுடைய இன்னுயிரை அவர் நீத்திருக்கின்றார். ஏகாதிபத்தியத்துடைய எதிர்ப்பு தான் நம்முடைய உறுதியான நிலைப்பாடு, அது மதிப்பு மிக்கது. ஏகாதிபத்தியத்துடைய
எதிர்ப்புத்தான் நமக்கு மிக உறுதியான நிலைப்பாடு, மதிப்பு மிக்கது என்பதை இறுதி நொடி வரை அடிபணியாத வீரத்தோடு அவர் நமக்கு முன்னால் ஒரு மிக சிறந்த பாடத்தை எடுத்துவிட்டு 86 வயது கடந்த முதியவர் நமக்கு முன்னால் அவர் மறைந்து சென்றிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவருடைய அந்த இறப்பை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. அவர் எந்த கொள்கைக்காக, எந்த விஷயங்களுக்காக வாழ்ந்தாரோ அதை நிறைவேற்றுவானாக. இந்த பயங்கரவாத, உலக பயங்கரவாத அமெரிக்காவையும் அதனுடைய அடிவருடி கள்ளக்குழந்தையான இஸ்ரேலையும் இறைவன் தகர்த்து எறிவானாக. அவர்களுக்கு கண்டிப்பாக அநியாயக்காரர்களுக்கு அழிவு நிச்சயம் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நாமெல்லாம் இறைவாதையில் நோன்புகளில் இறைவனுடைய திருமையை சிறப்பான உடம்பு நோன்பை திறந்திருக்கக்கூடிய அநியாயத்திற்கும் அநீதிக்கும் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்று உரத்த குரலை ஓங்கி முழங்கி நான் மறையலாம், என்னுடைய சமூகத்தில் கொண்ட வீரம் ஒருபோதும் மறையாது, எவனிடத்திலும் மடியாது என்று ஓங்கி ஒலித்த ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இன்று மரணமடைந்த செய்தி உணர்வுள்ள மனிதநேயமிக்க ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுவதற்கு கூட உலக நாடுகள் அச்சப்படக்கூடிய சூழலில் எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னுடைய இன்னொரு சகோதரன் அங்கு கொல்லப்படுகிறான், என்னுடைய சகோதரன் வீட்டு பிள்ளை கொல்லைப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது, பிறந்த குழந்தை மீது வெடிகுண்டை போட்டு கொலை செய்கிறான், என்னுடைய சகோதரனுடைய வீட்டை இன்னொருவன் திருடுவதற்கு முயற்சி செய்கிறான், அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். பாலஸ்தீனத்தை இன்னொரு அயோக்கியன் அடைய நினைப்பதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமைதியாக இருந்த பொழுது பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்து கொன்று குவித்த போது உலக நாடுகள் எல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்த பொழுது நான் இருக்கிறேன் உங்களுக்காக, உங்களுடைய அழுகுரலில் ஒருபோதும் உங்களுடைய சத்தத்தை குறைப்பதற்கு, எதிரியின் சத்தத்தை முடக்குவதற்கு ஒரு ஆண்மகனாக நான் இருக்கிறேன் என்று ஓங்கி ஒலித்த ஒரு குரல் இன்று மறைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். நாங்கள் உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டோம், ஈரானை அழிக்காமல் விடமாட்டோம் என்று இங்கிட்டு கொக்கரிக்கிறார். இன்னொரு புறம் இஸ்ரேல் என்ற நாடு 1947 முன்பாக இந்தியா உலக வரைபடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது. உலக நாடுகளில் வழிபோக்கர்களாக வந்தவர்கள் இன்று இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். எங்க போனாலும் அவர் யாருமே ஏற்றுக்கல், எல்லாருமே அவருடைய சித்தாந்தத்தை, அவன் செயல்பாடுகளை அனுமதிக்காமல் சம்பவங்கள் நடைபெறும் என்று அந்த இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு முன்பாக இருந்த யூதர்களை யாருமே அனுமதிக்க, உண்ண உடை இல்லாமல் உடுத்துவதற்கு, உண்ண உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் அகதிகளாக திரிந்தவர்களை தாயுள்ளத்தோடு அரவணைத்த பாலஸ்தீனியர்களுடைய இடத்தை ஆக்கிரமித்து இன்று ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும் எனக்கு என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய மண் உரிமையாளர்களை, மண்ணுக்கு சொந்தமான மக்களை அப்புறப்படுத்துவதற்கு அங்கு அவர்களை கொலை செய்து அவர்கள் மீது குண்டு தாக்குதல்களை வீசி எப்படியாவது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய சிந்தனையில் செயல்பட்ட நெதன்யாவுக்கு ஆதரவாக இன்னைக்கு அமெரிக்க அதிபர் நிற்கிறார். நாம் கேட்கின்றோம், இந்த நாடு எப்படி இன்னைக்கு ஐநாவே இருக்குது, ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அங்க வச்சு பேசுறதுக்கு, அதை ஒரு சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறதுக்கு சொல்லி ஐநா இருக்கு. ஆனால் ஐநா போடக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை கூட அமெரிக்கா மதிக்காமல் இன்னைக்கு செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னார், அயத்துல்லா அலி காமேனியுடைய கடைசி உரையை அவர் மரணிக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள், என்னுடைய உடலுக்கு மதிப்பில்லை, என் உயிருக்கு மதிப்பில்லை, ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் என்றும் அழிவில்லை என்று சொல்லி, நான் மறைந்தாலும் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் எங்கெல்லாம் மக்கள் மீது யாரெல்லாம் அடக்குமுறைகளை ஏவுகிறார்களோ, யாரெல்லாம் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சமூகத்தை
முடக்குவதற்கு நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என் மக்களை கொலை செய்ய முனைகிறார்களோ, யாரெல்லாம் துடிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக என்னுடைய போர்க்குணம் தொடர்ச்சியாக இருக்கும். நான் மறைந்தாலும் என்னுடைய கொள்கை, என்னுடைய செயல்பாடு இன்னொரு மூலியமாக இருக்கும் என்று சொல்லி அடுத்தடுத்த தலைமுறைகளை, அடுத்தடுத்த தலைவர்களை அடையாளப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் உயிரை பற்றி அவர்கள் அச்சப்படவில்லை. ஏனைய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை முன்னிறுத்தி, நாட்டினுடைய வளங்களை முன்னிறுத்தி அமைதி காக்கக்கூடிய ஒரு சூழலில் என் உயிர் போனாலும் என் உடைமைகள் போனாலும் அனைத்தையும் தவிர்த்து என்னுடைய உரிமைகள் மட்டுமே நிலைநாட்ட வேண்டும், என்னுடைய அடுத்த தலைமுறை மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அதற்கு நான் மடிந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று தன்னுடைய குடும்பத்தாரோடு மரணித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தியாகத்தை நாம் போற்ற வேண்டும். அவருடைய வீட்டு பேர குழந்தை உட்பட மரணத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த செய்தியை நாம் எத்தனை பேர் நம்ம பார்த்திருப்போம் என்று தெரியாது. அன்பிற்குரியவர்களே, எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறது. போன ரமலானில் பாலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தா கொலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஈரானை நோக்கி வந்துட்டாங்க. கண்டிக்கின்றோம் 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 அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிக்கின்றோம் 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 அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் 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 பாசிச இஸ்ரேலை கண்டிக்கின்றோம் பாசிச இஸ்ரேலை கண்டிக்கின்றோம் 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 சர்வாதிகார அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் சர்வாதிகார அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் எங்களை தடுக்க முடியாது எங்களை தடுக்க முடியாது தகர்த்து எறியவும் முடியாது தகர்த்து எறியவும் முடியாது எங்களை தடுக்க முடியாது எங்களை தடுக்க முடியாது தகர்த்து எறியவும் முடியாது தகர்த்து எறியவும் முடியாது நெதன்யாகுவும் ட்ரம்பும் சியோனிச சக்திகளும் தோற்று மடியும் தகர்ந்து போகும் நெதன்யாகுவும் ட்ரம்பும் சியோனிச சக்திகளும் தோற்று மடியும் தகர்ந்து போகும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாசிச இஸ்ரேலை கண்டிக்கின்றோம் 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 சர்வாதிகார அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் உலக பயங்கரவாதி அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் கள்ள குழந்தை இஸ்ரேலை கண்டிக்கின்றோம் Down, down, America! Down, down, America! Down, down, America! Down, down, America! Down, down, Israel! Down, down, Israel! Down, down, Israel! Down, down, Israel! Jai, Jai, Palestine! Jai, Jai, Palestine! Jai, Jai, Palestine! Jai, Jai, Palestine! Down, down, Israel! Down, down, Israel! Down, down, America! Down, down, America! Jai, Jai, Iran! Jai, Jai, Iran! Jai, Jai, Palestine! Jai, Jai, Palestine! Down, down, America! Down, down, America! Down, down, America! Down, down, America! Down, down, Israel! Down, down, Israel! Down, down, Israel! Down, down, Israel! Down, down, America! Down, down, America! Down, down, Israel! Down, down, Israel! Jai, Jai, Palestine! Jai, Jai, Palestine! Jai, Jai, Palestine! Jai, Jai, Palestine! வேண்டும் 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 உலக அமைதி வேண்டும் உலக அமைதி வேண்டும் 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 உலக அமைதி வேண்டும் உலக அமைதி வேண்டும் கெடுக்காதே 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 உலக அமைதியை கெடுக்காதே உலக அமைதியை கெடுக்காதே அமெரிக்காவே 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 கெடுக்காதே 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 உலக அமைதியை கெடுக்காதே உலக அமைதியை கெடுக்காதே கண்டிக்கின்றோம் 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 தீவிர